கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். உங்கள் மத்திய பேசும்படியாக ஆண்டு கொடுத்த கிருபைக்காக சோத்திரம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை வாசிக்கிறோம். இங்கே பார்க்கிறோம், யாக்கோபை ஆண்டவர் நீ போ என்று சொல்லிவிட்டார். அவன் தகப்பன் வீட்டுக்கு அவன் நம்ம மனைவி பிள்ளைகளை எல்லாம் கூட்டிகிட்டு லாபானுக்கு தெரியாம கடந்து வரான். இது 3 நாள் கழிச்சு லாபானுக்கு தெரிகிறது. அவன் என்ன பண்ணுகிறான், தன் குடும்பத்தாரை எல்லாம் கூப்பிட்டுட்டு போறான். அங்க போட்டு போகும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார், வழியில் அவனை எச்சரிக்கிறார், லாபானே நீ நன்மை இல்லாமல் தீமை செய்யாத என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால கடைசியில அவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து முத்தம் செய்தான் என்று பார்க்கிறோம். ஆசீர்வாதமான தகப்பன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து முத்தம் செய்கிறது. தேவ பிள்ளைகளே, நீ சபிக்காத, பிள்ளைகளை சபிக்காத, அந்த பிள்ளைகளுக்கு எதுவும் கேடு உண்டாக செய்யாத, அவர்களை ஆசீர்வதித்து முத்தம் செய். லாபான் தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து முத்தம் செய்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனை தாய் பெற்றோர்கள் தேவ பிள்ளைகளை பிள்ளைகளை சபிக்கிறாங்க. சபிக்காதங்க, ஆசீர்வதித்து முத்தம் செய்யுங்க. அவங்கவுங்க கிரியல், அவங்கவுங்க செய்த தப்பு அவர்களோடு கூட வரும். நீ நல்லா இருக்க மாட்ட, அவன் நாசமா போவான், அவன் நாசமா போவான். எத்தனை தாய் தப்பங்கள் அந்த பிள்ளைகளை சபிக்கிறாங்க. நீங்க ஆசீர்வதித்து, வேத வசனம் சொல்கிறது, ஆதியாகமம் 31:55 அவன் முத்தம் செய்து அவர்களை ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று சொல்லுகிறான். நீ யாரையும் சபிக்காத, நீ சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறான். தேவ பிள்ளைகள், இந்த லாபான் சபிக்கணும், அவனை எல்லாம் அடிச்சு என் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனா ஆண்டவர் வழியில் அவனை எச்சரித்தார். அவனை ஆசீர்வதிக்க வழியா அவன்கிட்ட என்ன பண்ணாத, எச்சரித்தான். அவன் மேல ஒரு துரும்பு போல படக்கூடாது, நீ சமானத்தோட பிள்ளை ஆசீர்வதிட்டு போயிடணும் அப்படி லாபான ஆண்டவர் எச்சரித்தார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, உன் பிள்ளைகளை நீ சபிக்கிறாயா? தேவ பிள்ளைகளை சபிக்காதங்க. எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டு இருக்காங்க தெரியுமா? சபிக்காதங்க. நோவா சபிச்சான், கானான், அவன் சபிக்கப்பட்டவனு. தேவ பிள்ளைங்க இன்னைக்கு சபிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். தேவ பிள்ளைங்க சபிக்காதங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ல, உன்னை சபிக்கிறவர்கள் ஆசீர்வதிங்க சொன்னார். தேவ பிள்ளைங்க, இந்த லாபான் கடைசியில பார்த்தான், ஐயோ நம்ம இவர்களை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம அழிஞ்சு போவான்னு சொல்லி யாக்கோபனுடைய மாமன் தன் பிள்ளைகளை, லேயாள், ராகேல் பிள்ளைகள் எல்லாம் முத்தம் செய்து ஆசீர்வதித்தவர்களை வழி அனுப்பினான். தெய்வ பிள்ளைகளே, உங்க பிள்ளைகள் எங்க போனாலும் தான் தாய் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, தாப்பம் வீட்டு தாயார் இருந்தாலும் சரி, தாப்பம் வீட்டு தாய் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, மனைவி வீட்டு பிள்ளைகளாக பெற்றோர்களாக இருந்து யாராக இருந்தாலும் பிள்ளைகளை சபிக்காதங்க, ஆசீர்வதிங்க. நீங்க ஆசீர்வதித்து, அதுதான் தேவனுடைய பிரியம். தேவன் இந்த பூமியை ஆசீர்வதித்தார். 6 நாள் 7வது நாள் ஓய்ந்தார், பூமியை ஆசீர்வதித்தான் சொல்லப்பட்டிருக்குங்க. ஆனா தேவ பிள்ளைங்க மனுஷன்தான் சில இடங்கள்ல அவன் பாவம் பண்ணதுனால அந்த பூமி சபிக்கப்பட்டிருது. பிள்ளைகளை என்னைக்கும் நீங்கள் சபிக்காதீர்கள். பிள்ளைகளை முத்தமிட்டு ஆசீர்வதிங்கள். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பா, உங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பா. மக விட்டு பிள்ளையா இருந்தாலும் சரி, மக விட்டு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எந்த பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை முத்தமிட்டு ஆசீர்வதிங்கள். லாபான் ஆசீர்வத்துக்கு அப்புறம்தான் தேவன் அவனை விட்டார், இல்லைன்னா விடமாட்டார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்ல, உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் சொல்லி அவனை வழியிலே எச்சரித்து அவனை ஆசீர்வதிக்கிறதா தவிர வேற எதுவும் வச்சுக்கிட்டாதான் பார்த்துக்க. இன்னைக்கு அநேகரை எச்சரித்தும் கேளாம போறீங்க. தேவ பிள்ளை, அதனாலதான் பாடு ஒவ்வொருத்தரும். அவன் பிள்ளைகள் நீ ஆசீர்வதிங்க, சபிக்காதங்க. அவ என்ன பண்ணட்டும், நாசமா போவா, அப்படி போவா, இப்படியெல்லாம் சபிக்காதங்க, முத்தம் செய், நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி இந்த லாபானா கடைசியில் ஆசீர்வதித்து தேவன் காரணம் யாக்கோபோடு இருக்கிறான் கண்டு கொண்டான். பயம் வந்துட்டு இல்லை அவனுக்கு. இவன் ஆசீர்வதித்தாதான் நம்ம சபிச்சோம்னா, சண்டை போட்டோம்னா நம்ம குடும்பம் அழிஞ்சு போவான் என்று சொல்லி லாபான் நினைச்சு அவனுடைய பிள்ளைகளை யாக்கோபை ஆசீர்வதித்து முத்தம் செய்தான். பேர பிள்ளை எல்லாம் முத்தம் செய்து அனுப்பி விட்டான். அதே போல நீ முத்தம் செய்து ஆசீர்வதிங்கள்.
நிச்சயமாக கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்வார். கண்கள் மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரையே சோத்திரனப்பா, யாக்கோபோடு கர்த்தர் இருந்தாருன்னு சொல்லி லாபான் அறிந்து நீர் லாபானை எச்சரித்தனால தன் பிள்ளைகளை அப்பா அவன் முத்தம் செய்து ஆசீர்வதித்தான் என்று சொல்லப்படுகிறது. பிள்ளைகளை சபிக்காதபடி எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளை சபிக்கிறார்கள். தகப்பனே, அந்த பிள்ளைகள் அந்த இப்போது நம்முடைய வார்த்தை அந்த பிள்ளைகளை தொடுகிறது. பிள்ளைகளை சபிக்கிற பெற்றோர்களே, உன் பிள்ளை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய கடமை. உன்னை சபிக்கிறவர்களை கூட நீ ஆசீர்வதிக்கணும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறான். அவன் பிள்ளை தப்பு பண்ணி இருக்கலாம், ஆனா நீ முத்தம் செய்து அவனை ஆசீர்வதித்து வழி அனுப்பு. அவன் வீட்டை விட்டு போறான், தூர தேசத்துக்கு போறான்னா போயிட்டு போட்டு அவனை வழி அனுப்பு. ஆசீர்வதித்து முத்தம் வழி அனுப்பு. கர்த்தர் உனக்கு வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வா. நல்ல ஆண்டவரே சோத்திரம். அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கத்தை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க ஆசீர்வதித்து முத்தம் செய்து ஆசீர்வதிங்கள். பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை, தேவ பிள்ளைகளை சபிக்காதீர்கள். தேவ பிள்ளைகள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென்.